சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். சோ இந்த சிம்சோன் அப்படின்றவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். இந்த சிம்சோன் வந்து ஒரு ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். இந்த மனுஷன் என்ன பண்றாரு, ஒரு வேசி நடத்துல, ஒரு விபச்சாரி நடத்துல போனான் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அப்ப இந்த புறா என்ன பண்ணுமா, இந்த புறா வெளியே விட்டவன அது கால் வைக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படின்னா பணமெல்லாம் இருந்திருக்கும், அதுல கால் வச்சிருந்திருக்கலாமே. ஆனா அது வந்து அசுத்தமான ஒரு இடம், அந்த இடத்துல நான் கால் வைக்க கூடாது அப்படின்னு பறந்து பார்த்தது, எல்லாம் பணமாதான் இருக்குது, ஒன்னும் சுத்தமான இடம் இல்ல அப்படின்னு அந்த புறா வந்து கால் வைக்க இடம் இல்லாமல் உள்ள வந்துச்சு. ஆனா இந்த பரிசுத்தவான், இந்த சிம்சோன் அப்படின்ற பரிசுத்தவான் என்ன பண்றாரு, ஒரு தேசிய இடத்தில் போறாரு அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. சோ இன்றைக்கு இந்த புறாவை போல நம்ம வந்து பரிசுத்தமான இடங்களை செலக்ட் பண்ணி போகணும், அசிங்கமான இடத்துக்கு நம்ம போக கூடாது. இது வந்து இவருக்கு போட்டிருக்குது. இதே மாதிரி நம்ம எந்தெந்த இடங்கள் நம்ம தேவையில்லாம போய்கிட்டு இருக்கிறோம். சில இடங்கள் வந்து நம்ம போகாம இருந்ததுதான், அது வந்து போனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம யோசிச்சு வச்சு இங்க போய் போன பாரு போகாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து தியேட்டருக்கு போறாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து அவசியம் இல்லாத இடங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சோ இது வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு காரியம். இங்க போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, கடைசியில அவருடைய அந்த பரிசுத்த வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் வந்து அவர் ஒரு விஷயத்துக்காக செலக்ட் பண்ணியிருந்தாரு. சிம்சோனை வந்து ஒரு பர்பஸ்க்காக செலக்ட் பண்ணியிருந்தாரு. பெலிஸ்தர்கிட்ட இருந்து இந்த இஸ்ரவேல் மக்களை மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக செலக்ட் பண்ணியிருந்தாரு. கடைசியில் பண்ணவே முடியல. அவர் வந்து பாதியிலே வந்து அவர் அடிமையா கூட்டிட்டு போயிட்டாங்க, அவர் வந்து கொன்னே போட்டாங்க. சோ இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில நான் வந்து பரிசுத்தம் உள்ள இடத்திற்கு, நான் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆவியானவரே நமக்கு உணர்த்துவாரு. பெருசா ஒண்ணும் கிடையாது, ஆவியானவர் உணர்த்துவார். நீங்க சும்மா பாஸ்டர் நான் இந்த இடத்துக்கு போறேன் பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போங்களேன், அவரே சொல்லுவாரு போகணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்க, அவங்களே சொல்லுவாங்க போகணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. தெரியாதனமா போனீங்கன்னாக்கா அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ சரியான இடம் எது, தவறான இடம் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம போறக்கூடியதா இருக்கணும். இன்னொன்னு, ஆண்டவருடைய சித்தம் இல்லாத இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது. வாசிங்க, இங்க வந்து டைரக்டாவே ஆண்டவர் சொல்றாரு. என்னாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனம். இங்க இந்த மனுஷங்கிட்ட டைரக்டாவே ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்ட்டு. வாசிங்க. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், நீ அவ கூட போக வேண்டாம்ப்பா. ஒரு தடவை சொல்லிட்டாரு. சில வீட்டுல எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. ஒரு தடவை சொல்லுவாங்க வேண்டாம் அப்படின்ட்டு, திரும்ப திரும்ப கேட்கும்போது போய் தொலை அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு. 19வது வசனம் வாசிங்க. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு. திரும்பியும் போய் கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் கேட்டாரு, ஆண்டவர் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. திரும்பியும் வந்து அவரு திரும்பியும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் அப்படின்னு 2வது தடவையா போறாரு. நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கி இருங்கள் என்றான். இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். வேற வழி இல்ல. நம்ம பிள்ளைங்க வந்து திரும்ப திரும்ப கேட்கும்போது என்ன பண்ணுவோம், சரி சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்புற மாதிரி